ஏடிஎம்கே, டிஎம்கே அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கும்போது, டக்குன்னு வேற ஒரு டைவர்ஷன் கன்வெர்ட் ஆகுது. என்டிகே விசஸ் டிவிகேன்னு. இது இப்போ இருக்க அரசியல் அந்த ஹீட்டுக்கு அது தேவையா? என்டிகே வெர்சஸ் டிவிகேன்னு நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. இப்போ என்டிகே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அவர் தேர்தலில் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஒரு கொள்கைன்னு தமிழ் தேசியம் அப்படின்னு வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த கொள்கைக்கு பின்னாடி இளைஞர் கூட்டம் நிற்குது. விஜய் தன்னுடைய அரசியல் சினிமா பிரபலத்தை வச்சு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு மாற்று வர்றதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அப்படி வர்ற விஜய் என்ன மாதிரி அரசியலை கொண்டு வராரு, என்ன பண்றாருன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அவர் வெளியே வர்றதே ஒரு சினிமா படம் ரிலீஸ் மாதிரி இருக்கு. கடைசி ரிலீஸ் அந்த ஆர்ப்பாட்டம். அதுக்கு அடுத்த ரிலீஸ் எப்போன்னு கேட்டால் செப்டம்பர் 25. ஆனா சார், இப்போ திமுக ஒரு முக்கியமான ஆளுங்கட்சியா இருக்கு. அதை தான் நம்ம எதிர்த்து வீழ்த்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது, சீமான் அவர்கள் டிவிகேவுக்கும் நாம் தமிழருக்கும் போர் அப்படின்ற மாதிரி அறிவிக்கிறார். இது எப்படி சரியா இருக்கும்? டிவிகேன்னு உள்ள பூந்தா வரும்போது என்ன சொல்றாங்க, 10% ஓட்டு 12% ஓட்டு. இந்த 10% 12%ல இவர் ஓட்டும் போச்சு. எல்லா காலத்திலையும் யாரு கூடயாவது சவாரி தான் பண்ண முடியும். இன்னைக்கும் திமுகவுடைய ஓட் பர்சன்டேஜ் 26%, 25%. மீதி 12% 15% வரைக்கும் கூட்டணி கட்சி. இது ரெண்டும் சேரும் போது அவங்க ஜெயிக்கிறாங்க. ஏடிஎம்கேவும் இன்னைக்கு அந்த கண்டிஷன் தான். தனியானுமே ஜெயிக்க முடியாது. அப்ப விஜய் மட்டும் எப்படி ஜெயிக்க முடியும் தனியானு? ஆனா எப்படி விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, சீமான் அவர்கள் ஸ்டாலினை சந்திச்ச பிறகுதான் விஜய் அவர்களை கடுமையாக விமர்சிக்கிறார். இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் ஸ்டாலின் அவர்களை சந்திச்ச பிறகுதான் வருது அப்படின்னு. இந்த மீடியாக்கள் உருட்டுற உருட்டு இருக்குல்ல, இந்த உருட்டுலாம் பெரு உருட்டு. நம்ம ஆளுங்களாம் எப்படி ஆயிட்டாங்கன்னா, 10 பேர் திமிட்டு இப்படி ஓடுவோம், இவனும் சேர்ந்து ஓடுவோம். ஏன்டா ஓடுறோம், நான் அவங்களாம் ஓடுறேன். மறுபடியும் ஒரு 10 பேர் இப்படி ஓடுவோம், ஓடுறாங்க, நானும் ஓடுறேன். ஏன் ஓடுறேன்னு கேட்கணும். ஆனா சிலர் சொல்றாங்க, விஜயை எதிர்த்து வீடியோ போட்டா 2 லட்சம் ரூபா. 4 முனை போட்டினா சொல்ற காரணம் என்ன, சீமான் ஜெயிக்கல அதனால மும்முனை போட்டின்னு. இப்போ மற்ற 2 பேரும் ஜெயிக்காம போனா அவங்களையும் சேர்த்து தானே சொல்லணும். அப்போ ஒரு முனை போட்டி தானே சொல்லணும். என்னன்னா கோவம், ஏதாவது ஒரு வகையில வன்மத்தை தீர்த்துக்கணும். சார் வணக்கம். வணக்கம். பரபரப்பா ஒரு அரசியல் சூழல் இருக்கு. அது ஏடிஎம்கே, டிஎம்கே அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கும்போது, டக்குன்னு வேற ஒரு டைவர்ஷன் கன்வெர்ட் ஆகுது. என்டிகே விசஸ் டிவிகேன்னு. இது இப்போ இருக்க அரசியல் அந்த ஹீட்டுக்கு அது தேவையா? என்டிகே வெர்சஸ் டிவிகேன்னு நீங்க கம்பேரே பண்ண முடியாதுங்க. இப்போ என்டிகே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அவர் தேர்தலில் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஒரு கொள்கைன்னு தமிழ் தேசியம் அப்படின்னு வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அதில் அவர் பேசுகிறத ட்ரால் பண்ணுவாங்க. இந்த பிரபாகரன் கூட போனால் துப்பாக்கி சுட்டாங்கன்னு ஏதாவது கதை சொன்னார்னா அதை வச்சு ட்ரால் பண்ணுறது அதெல்லாம் தனி. ஆனாலும் சீமான் நிற்கிறார். அவரை அந்த கொள்கைக்கு பின்னாடி இளைஞர் கூட்டம் நிற்குது. ஒவ்வொரு தளத்துலையும் அப்படியே இம்ப்ரூவ் ஆகி இன்றைக்கி 8% வந்திருக்காங்க. விஜய் தன்னுடைய அரசியல் சினிமா பிரபலத்தை வச்சு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு மாற்று வர்றதை யாரும் மறுக்க முடியாது. விஜய் தன்னுடைய 280 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு வர்றாருன்னா வரவேற்கலாம். திமுக அதிமுக மட்டும்தான் வரணுமா, ஏன் விஜய் வரக்கூடாதா அப்படின்னு பார்த்தா நல்ல விஷயம். ஆனால் அப்படி வர்ற விஜய் என்ன மாதிரி அரசியலை கொண்டு வர்றாரு, என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அவர் வெளியே வர்றதே ஒரு சினிமா படம் ரிலீஸ் மாதிரி இருக்குது. கடைசி ரிலீஸு அந்த ஆர்ப்பாட்டம். அதுக்கு அடுத்த ரிலீஸ் எப்போன்னு கேட்டால் செப்டம்பர் 25. நீங்கள் 70 வயதை கடந்த ஸ்டாலினும் 70 வயதை கடந்த எடப்பாடி பழனிசாமியும் இன்றைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் ஸ்டாலின் அவசியமே இல்லை. அவங்க கட்சி ஆட்சியில் இருக்குது. அவங்களுக்கு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குது. எப்பா நீ போய் பார்த்துக்குப்பா, நீ பார்த்துக்குப்பா, நான் வரேன், அடுத்த மாதம் 20ஆம் தேதி நான் வரேன், அது வரைக்கும் நீங்கள் பார்த்துங்கன்ட்டு கூட போகலாம். ஆனால் எதையோ பண்ணுறாங்க. ரோட் ஷாப் தலைவரே நீங்கள் இப்படி நடக்கிறீங்க, குழந்தைங்க வருது, தூக்கி பிடிச்சி 2 சாக்லேட் கொடுக்குறீங்க, அப்படியே காரில் போகிறீங்க, டப்புன்னு ஒரு கல்யாணம் ஆன ஜோடி காலில் விழுது, டப்புன்னு இறங்கி அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒரு கவரை வாங்கி கொடுக்குறீங்க. தலைவரை அப்படியே போகிறீங்க, எல்லா பெண்களும் இப்படி குரூப் டான்ஸர்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, கை தட்டி இது பண்ணுறீங்க. சொன்னதெல்லாம் செய்கிறாருல்ல. ஏன்னா அவர் ஆக்டிவாக இருக்கார். தலைவரை ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் நீங்கள் லுங்கி கட்டிக்கின்னு டிவி முன்னாடி எல்லாரையும் இது பண்ணுங்க, ஃபைல் வச்சுக்கின்னு எல்லாரையும் உட்கார சும்மா நான் பேசின்னு இருக்கேன், நாங்கள் எடுத்து வேறு மாதிரி போட்டுக்கிறோம். ஆக்டிவாக இருக்கிறார் தலைவர்னு. நடக்கிறாரா இல்லையா? இவர் ஒரு வேனை வச்சுக்கிட்டு ஊர் ஊராக போய்கிட்டு எழுச்சி பயணம்னு சுற்றின்னு இருக்காரு. ஓய்வு இல்லாத பயணம் தானே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வீட்டை விட்டு வெளியே வரீங்களா? தேர்தலுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? 8 மாதம் இருக்கா? 8 மாதத்தில் தினம் தினம் ஒவ்வொரு நாளும் முக்கியமாக இல்லையா? என்ன பண்ணுறாரு? சரி, அவர் ஏதோ பண்ணுறாரு, ரைட்டு. கூட இருக்கிறவங்க இன்னைக்கு அண்ணாமலை எடுத்துக்கங்க, பாஜக விட்டு தலைவர் பதவியும் தூக்கிட்டாங்க. அண்ணாமலை வீட்டில் உட்காந்துட்டாரு. இங்கே போனால் ஒரு பேட்டி, அங்கே போனால் ஒரு பேட்டி, எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. சீமான்
இங்கேருந்து வண்டி ஏறினா ஒரு பேட்டி, அங்கே இறங்குனா ஒரு பேட்டி, மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது ஒரு பேட்டி. எடப்பாடி, ஸ்டாலின், இல்லை மற்ற தலைவர்கள். நீங்கள் நான் சொன்னாங்க, படம் நடிக்கிறாருப்பா, முடிச்சுட்டு வந்துடுவார். அவதார் 2 எடுத்தாங்க. அந்த கேமரான் காண போயிட்டார். எங்கன்னு போட்டால் அவதார் 2 எடுத்துகிட்டு இருக்காருனாங்க. அந்த மாதிரியா? எம்ஜிஆர் மாதிரி வருவார் பாருங்கன்றாங்க. எம்ஜிஆர் 72ல் கட்சியை விட்டு நீக்கிறாங்க, கட்சியை ஆரம்பிக்கிறார். 72லேருந்து 77 ஒரு ஆட்சிக்கு வர வரைக்கும் 8-9 படம் நடித்தார். அதில் 2 படம் தயாரித்து டைரக்ஷன் பண்ணார். உலக சுற்றுவாளிப்புன்னு வெளிநாட்டில் போய் எடுத்தார். சரித்திர படம் மதுரை மீட்ட சுந்தரம் பண்ணி எடுத்தார். இது தவிர ஒரு ஸ்டுடி பேக்கர் வண்டியில் ஏறிக்கின்னு ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணார். பத்திரிகையாளரை சந்திப்பார், எல்லாரையும் சந்திப்பார், பொதுக்கூட்டங்களை அட்டன் பண்ணுவார். அப்புறம் எம்ஜிஆரையும் உங்களையும் கம்பேர் பண்ணுறீங்க. 8 படம் நடிச்சிட்டாருங்க. நீங்கள் ஒரு படத்துக்கே இதோ வர்றார், ஷூட்டிங்கில் இருக்கிறாருல வருவார். சரி அவர் வரட்டுங்க, நீங்கள் யாராவது பேசுங்க, வந்து இது நடந்துக்குது, இதுக்கு என்ன சொல்லுங்கள். தலைவர் என்னைக்கு வருவாரோ தலைவர் தான் எல்லாத்தையும் சொல்லுவார். தலைவர் அறிக்கை விட்டார்ல, நீ அதை பார்த்து இப்படி தானே ஓடிட்டு இருக்குது. இல்லாட்டி வந்தால் நீங்கள் பேசுகிற தமிழ் என்ன தமிழ்னு புள்ளியோ இன்னும் ஏன் தமிழ் பேசுகிறாங்கன்னு. சரி ஏதாவது விஷயம் பேசுனா அதுவும் இல்லை. சரி ரைட்டு, செப்டம்பர் இந்த இதில் வந்துட்டாங்க. அடுத்து செப்டம்பர் வந்து இதுக்கு பிறகு பாருங்கள், செப்டம்பர்லேருந்து பயங்கர பிரச்சார பயணம். நான் கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கூட கேட்குறாங்க, ஏதோ கேட்குறாங்க. இவங்க டெய்லி ரெடி பண்ணி அனுப்புவாங்கல்ல. ஆமாம். ஒரு 4 ஹவர் ப்ரோக்ராம் பண்ணார் தெரியுமா புதுக்கோட்டையில். இங்கேருந்து ரிப்போர்ட்டெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் அனுப்பிச்சாங்க. எல்லா கேள்விக்கும் திரும்பன்னு ஒன்று வச்சு போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். ஏன்? அந்த சப்ஜெக்டில் நாலேஜ் இருந்தால் இது பண்ணலாம். இவர் இது வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திக்கல. பிறந்த நாளுக்கு அந்த தலைவன் வர்றான் பார், என்ன மாதிரி கலக்குறான் பாருனாங்க. ரசிகர்களை பார்க்க கூட வெளியே வரல. என்னன்னு கேட்டால் கோச்சின்னு வீட்டில் உட்காந்துட்டாரான். இந்த சின்ன பிள்ளை விளையாட்டா அது. நீங்கள் யார்கிட்ட வேணால் கோச்சிக்கங்க, வெளியே வரணுமா வேணாவா? உங்களுக்காக வர ரசிகர்களுக்கு இல்லை பிறந்தநாள் ஒரு பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு செய்தியாக நான் இப்படி பண்ணுவேன் அது பண்ணுவேன் ஏதாவது. அப்போ இவர் அந்த ரேஸ்லேயே கலந்துக்கல. ஒரு படத்தில் பழைய வண்டி வச்சுன்னு கை காட்டுவார் தெரியுமா, ரேஸ் போகும்போது. அது சினிமாவில் வேணால் அந்த வண்டி ஜெயிக்கும், ஆயில் கீழ் கொட்டி ஒரு மாதிரி கருப்பாக இருந்தாலும் ஜெயிச்சிடும். நிஜ வாழ்க்கையில் ஜெயிக்காது. ரெண்டுமே ரேஸ்கார். நீங்கள் அதோட பக்கா ரேஸ்காரை கொண்டு வரணும். 2 பேரும் மைக்கை நீட்டினா மைக்கை பிடுங்குற அளவுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அப்போ 25ல் போய் எடுத்த பேச போகிறீங்க. நான் சொன்னேன்ல, பாதி இடங்கள்ல ஒன்றும் ரீச்சே ஆகலை. சிவாஜி செத்துட்டாரான்னு கேட்குறாங்க. டிவிக்கே கட்சி ஆரம்பிச்சிருக்காரா விஜய்? 1 கோடி நடிக்கிறாருன்னு நினச்சிருந்தோம் அப்படின்றாங்க. 1 கோடி உறுப்பினர்கள் சார் ஆன்லைன்ல. அந்த உறுப்பினர் வந்து எப்படி நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறவங்க. நீங்கள் அந்த தெருவில் போயின்னு வந்துருங்க, வட்டம் மாவட்டம்லாம் அந்த தெருவில் ஒரு வட்டம் பகுதி இது வச்சுக்கிங்க. நீங்கள் போகும்போது ரோட்டை குறுக்க காரை விட்டு நின்று உட்காந்து இருக்கும். அது பார்த்தீங்கன்னால கருப்பாக இந்த அரசியல்வாதிங்க எப்படி தான் இந்த ஃபேஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரில. கருப்பாக ஒரு மாதிரி தண்ணி சரக்குற கட்சி அப்படி கட்ட குரலில் வெள்ளை சட்டை போட்டு உட்காந்துருப்பாங்க. நம்ம போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ எதுக்குடா வம்பு என்ன வணங்கண்ணா அப்படின்ட்டு போவோம். என்னவா அப்படின்னும். யாராவது போய் பேசு போ, நான் கார் குறுக்க கொஞ்சம் ஏய் பட அப்படின்னு. அந்த கும்பல் உங்கள் வீட்டுக்கு வந்து தம்பி வணக்கம், அண்ணா வணக்கம், அக்கா வணக்கம், உறுப்பினர் சேர்க்க வந்துக்கிறோம், தம்பி பேர் சொல்லணும், நீ என்ன சொல்லுவீங்க? நான் பேசின காரை விட்டுங்க, நான் உங்கள் கட்சியெலாம் வாக்களிக்கணும் அப்படியா சொல்லுவீங்க? சார் அண்ணா உங்கள் கட்சி தானே கொடுங்கண்ணா, என்னென்ன பண்ணணும் எழுதி. ஏய் வீட்டில் எவ்வளோப்பா தம்பி, அண்ணன் என்ன பண்ணுறாப்புல, ஐயோ இவ்வளோ பரிவாக கேட்குறாரு அப்படின்ட்டு 5 உறுப்பினர். தம்பி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டுமா வெளியில்? ஒட்டிக்கோ. இது முடிச்சோன்னா அந்த தம்பிகள் வருவாங்க, அண்ணா வணங்கண்ணா அப்படின்னாங்க. தம்பி இங்கே தானே இருக்கிற, ஆமாம் டிக்கெட்டு கூட வாங்கி கொடுத்து, ஆமாண்ணா ஞாபகம் தானா 2500 டிக்கெட் உனக்கு 1500 நான் வாங்கி கொடுத்தேண்ணா. ஆமாம்மா. ஏய் நம்ம அன்றைக்கி படம் போகும்போது நான் என்னப்பா விஷயம், நான் உறுப்பினர் சேர்க்கணுண்ணா, பேர் சொல்லுண்ணா, என்ன பண்ணுவீங்க? சரி போட்டுக்கப்பா, அவனுக்கே போட்டோம், நீ என்ன 5 பேர் வந்தீங்கன்னா செயலியில் புக் பண்ணிட்டு போ. நீங்கள் இந்த 5 உறுப்பினர் உங்கள் கட்சியிலையும் உறுப்பினர், அவங்க கட்சியிலும் உறுப்பினர். இப்போ என்ன சொல்கிறாங்க, எங்கள் கட்சியில் 2.5 கோடி, அவர் என்ன சொல்ல போகிறாரு, எங்கள் கட்சியில் 2 கோடி, இவர் ஏடிஎம்கே எங்கள் கட்சியில் 2 கோடி, பாஜக எங்கள் கட்சியில் 1 கோடி, மொத்தம் கூட்டினா உத்தரப்பிரதேச மாநில அளவுக்கு வந்துடும் வாக்காளர் எண்ணிக்கை. டேய் தமிழ்நாட்டு மக்கள் தொகை 8 கோடி தான்டா, நீங்கள் என்னடா 10 கோடி சொல்கிறீங்கன்றத. இந்த உறுப்பினர்லாம் ஓட்டு போடுவோம். நான் கேட்குறேன், 91ல் டிஎம்கே ராஜீவ்காந்தி செத்தவொன்னே எல்லா பழியும் தூக்கி இவர் தான் கலைஞர் தான் குண்டு ரெடி பண்ணிட்டு போய் வச்ச மாதிரி சொல்லி அதோட கந்தல் 2 சீட்டு தான் ஜெயிச்சார். பெரு வெற்றி ஏடிஎம்கேக்கு. அப்போ இந்த ஜனங்கள்லாம் ஏடிஎம்கில் போய் சென்ட்டாங்களா? 96ல் ஜெயலலிதா மேலே அவ்வளோ கோபம், கலைஞர் வந்து பெரு வெற்றி, ஜெயலலிதா 4 சீட், ஜெயலலிதா 2 தொகுதியில் சோர்ந்து போயிட்டாங்க.
அப்போ எல்லாரும் ஏடிஎம்கிலேருந்து விலைக்கு டிஎம்கில சேர்ந்துட்டாங்களா? திமுக, அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போடுறவங்க இருப்பான். என்ன சொன்னாலும் சரி, அதான் போடுவேன், அதான் போடுவேன்ட்டு போடுவான். ஆனால் பொதுவான மக்கள் அந்த சூழ்நிலை, அந்த வரவேற்பு நீங்க பார்க்குறீங்களா? இப்போ இவரு போறாரு. எப்படிங்க இவ்வளோ கூட்டம் வருதுன்னு கேட்குறீங்கல்ல? அதுதான். இந்த சூழ்நிலை ஓட்டு போடுறவன் 10% 15% இருப்பான். அவன் அந்த டைம்ல போட்டு திருப்பி விட்டுருவான் எலெக்ஷனையே. அதுக்கு இவர்கள் அந்த மீடியா மூலியமா, அது மூலியமா நாங்க தான் பெருசு, நாங்க தான் பெருசுன்னு கதை காட்டுவாங்க. பொதுவா அந்த இந்த இந்த சர்வே கிர்வேலாம் நீங்க 2016ல பார்த்தீங்கன்னா, 202 தொகுதி திமுக ஜெயிக்கும்னு சர்வே கிளப்புனா. எல்லாரும் பயந்துட்டாங்க. இதுல ஒரு ஜோக் நடந்தது. இவர்கள் சொன்ன கதைய அவங்களே நம்பிக்கிட்டாங்க. அப்புறம் இவங்க கீழ பட்டுவாடா பண்ண சொன்னான்ல, நம்ம தான் 202 ஜெயிக்க போறோம். நம்ம எதுக்கு பட்டுவாடா பண்ணணும்னு அவன் வச்சுக்கிட்டான். எந்த வேலையும் நடக்கல. ஈஸியா டிஎம்கே, ஏடிஎம்கே 140 சீட்டு ஜெயிச்சது. இவரு 89 சீட்டு ஜெயிச்சாரு. அந்த மாதிரி இந்த ஒரு படம் காட்டுவாங்க. இந்த படம் காட்டுறது எல்லாத்துக்கும் மயங்கிறது யாருன்னா, இந்த 20% 15% வாக்காளர்கள். அவங்க பொதுவா தான் இருப்பாங்க. இந்த தடவ நான் அவருக்கு போட மாட்டேன். இவருக்கு தான் போடுவேன் அப்படின்ற மாரி. இந்த கட்சி தான் தோத்துருமாமே, இந்த கட்சி தான் ஜெயிக்குமாமே. அப்படி ஓட்டு போடுறவன்லாம் இருக்கிறான். நம்ம கட்சி இவங்களோட கூட்டணி இருக்குதே. அப்ப அவர் சொல்றது தான் கரெக்ட்டா இருக்கும். அப்படி ஓட்டு போடுறவன்லாம் இருக்கான். இவர்கள போய் நீங்க வீட்டுக்குள்ள போயிட்டு, எனக்கு மெம்பர் ஆயிடுங்க. அக்கா வணக்கங்க. அண்ணா வணக்கண்ணா அண்ணா. நம்ம பார்த்துருப்போம். இது பெரிய ரவுடியா இருக்குது. நம்ம வீட்லயே வந்து அக்கா வணக்கம், அண்ணி வணக்கம். எதுக்கு வம்பு? போட்டுக்கோ. உறுப்பினர் தானே போட்டுக்க போணும். இப்படி தான் உறுப்பினர் ஆக்குறது. இவர்கள் ஓட்டு போடுறது வந்து நீங்க என்ன ஆக்கிட்டு போ. போடுறப்போ நான் மாத்தி போட்டுக்கிறேன்னு தான் போடுவாங்க. ஆனா சார் இப்போ திமுக ஒரு முக்கியமான ஆளுங்கட்சியா இருக்கு. அத தான் நம்ம எதிர்த்து வீழ்த்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது, சீமான் அவர்கள் டிவிகேவுக்கும் நாம் தமிழருக்கும் போர் அப்படின்ற மாரி அறிவிக்கிறாரு. இது அவரு எப்படி சரியா இருக்கும் சார்? அவரு என்ன பண்ணுவாரு? ஒழுங்கா ஆரம்பிச்சு கட்சி அப்படியே போயின்னு இருக்குது. இந்த சைடு ஏடிஎம்கே, இந்த சைடு டிஎம்கே. இந்த 2 கட்சியும் பிடிக்காதவன் நம்மளுக்கு ஓட்டு போடுவான்னு 19ல அப்படி வராரு. திடுக்குன்னு பார்த்தா, மக்கள் நீதி மய்யம் நான் இந்த வாரிசுக்கு எதிராக அப்படின்னு டார்ச் ஸ்டேட்லாம் வச்சு டிவிலாம் உடைச்சிட்டு மீசியை முறுக்கிட்டு அப்படி நிற்கிறாப்புல. வந்துட்டாப்லையா போட்டிக்கு அப்படின்னு. ஜனங்களும் ஐயோ பயங்கரம் கமலஹாசன் அப்படி இந்த வாரிசுக்கு எதிராக டிவியே உடச்சி சொந்த டிவியே உடச்சிட்டாருப்பா அப்படி இப்படின்னு அவருக்கும் குத்துனாங்க. அப்போ டிவிகேக்கு விழுற ஓட்டு, என்டிகேக்கு விழுற ஓட்டில் மக்கள் நீதி மையமும் பங்கு போட்டுக்குச்சு. 2021ல் அப்படி இப்படி தவறு நிகழ்ந்து வந்து இவரே ஓட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதிமுக திமுக தோக்கிறதுக்கு பிரச்சனையாக அமைஞ்சது இவங்க 2 பேரும். ஒரு தொகுதியில் 8000லேருந்து 10,000 12,000 ஓட்டு 2 பேருமே வாங்கியிருப்பாங்க. நீங்கள் கமலஹாசன் ஒருத்தர் இல்லை அப்படின்னா, திமுக அதிமுக எதிரான ஓட்டு யாருக்கு விழுந்துருக்கும்? சீமானுக்கு விழுந்துருக்கும். அந்த கோபம் இருக்குமா இருக்காதா? சரி நீ அப்படியாவது எதாவது ராசா நீ ஒரு அணியா அமைச்சர், சரி உன் கூட நானும் சேர்ந்துக்கினேன் எதாவது பண்ணலான்னா, நான் முழு நேர அரசியல்வாதி அல்ல, நானே பார்ட் டைம் அரசியல்வாதி. நான் மட்டும் இல்லை, நீங்களும் பார்ட் டைம் தான். 8 மணி நேரம் தூங்குறீங்க, 8 மணி நேரம் முழிச்சிக்கிறீங்க, 8 மணி நேரம் ஓய்வு எடுக்கிறீங்க. நீங்களும் பார்ட் டைம் தான். இப்படி போனோன்னா ஒன்றும் இல்லாமல் போய் அறிவாலயத்தில் போய் நின்று அதுலேயே பாதி காண்டானாப்புல. சரி அதுக்கப்புறம் யாரும் இல்லைப்பா அப்படியே ஊட்டிட்டு வரலான்னு பார்த்தா டிவிக்கேன்னு உள்ளே பூந்தா வரும்போது என்ன சொல்கிறாங்க 10% ஓட்டு 12% ஓட்டுன்னு. இந்த 10% 12%ல இவர் ஓட்டம் போச்சுன்னா உண்டா இல்லையா? நீ பனை பொருள்ன்ற, ஆடு மாடுன்ற, மாற்று பொருளாதாரன்ற அது அவனுக்கு புரியணுமே. அவன் அந்த நேரத்தில் என்னவோ அதை பார்த்து தானே போவான். அப்போது அந்த உடைய இதோட சேர்ந்து தான் அவர் டிவிகேவை பார்க்குறாரு. அதை தான் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் வெட்ட போகும்போது குறுக்க மடுக்க ஓடின்னு இருக்கான். பெரியப்பா புள்ள சித்தப்பா புள்ளன்றான். அந்த கோபம் ஒன்று இருக்குது. அதன் அடிப்படையில் தான் அவர் இந்த விஷயங்களை அணுகிறார். ஏன்னா இப்போ விஜய் என்ன பண்ணுவார்? 10% 15% வாக்குகள் வாங்குறாரு. தனி கட்சியாக யாரும் ஆட்சியை பிடிக்க முடியாது. ஒரே இது கடைசியாக நடந்தது 2016ல் ஜெயலலிதா, ஏடிஎம்கே. அதற்கு பிறகு திமுக எந்த காலத்துலையும் தனி கட்சியாக வந்தது கிடையாது. 67ல் ஜெயிக்கும் போதே திமுகவை விட காங்கிரஸ் தான் அதிக ஓட் பர்சன்டேஜ். இப்போவும் எடுத்து பார்த்துக்குங்க. கூட சுதந்திரா கட்சின்னு ராஜாஜியுடைய கட்சி இருந்தது. இவர்கள்லாம் சேர்ந்து நின்று தான் ஜெயிச்சாங்க. அப்புறம் அவர் கூட்டணி கேட்டு நின்று கழட்டி விட்டாங்க அவரை. தனிப்பெருமானம்னா அப்படியே தொடர்ந்துச்சு. எல்லா காலத்துலேயும் யாரு கூடயாவது சவாரி தான் பண்ண முடியும். இன்றைக்கும் திமுகவுடைய ஓட் பர்சன்டேஜ் 26% 25%னா மீதி 12லேருந்து 15% வரைக்கும் கூட்டணி கட்சிகள். இது ரெண்டும் சேரும் போது அவங்க ஜெயிக்கிறாங்க. ஏடிஎம்கேவும் இன்றைக்கி அந்த கண்டிஷன் தான். தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. 21%, பாஜக மற்றவெல்லாம் சேர்த்தா 39%. ப்ளஸ் நான் சொன்னேன் அந்த டைமில் வர ஓட்டு இதெல்லாம் சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும். அப்போ விஜய் மட்டும் எப்படி ஜெயிக்க முடியும் தனியாக நின்று? இவர்களுக்காவது 234 தொகுதிகளிலும் கட்டமைப்பு இருக்குது. தேர்தலில் சண்டை போடுவோம். ஒரு தேர்தலை எப்படி நடத்தணும், எப்படி பண்ணணும்னு ட்ரைனிங் இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்கள் பேசுகிற தமிழை புரிஞ்சதுக்குள்ளே முடிஞ்சிருமே தேர்தல். மாலை வணக்கம் சொல்லணும் ஒன்றும் சொல்ல முடியல. அதுக்கு இப்போ ட்ரைனிங் எடுத்துகிட்டு வான்னு அனுப்ப வேண்டியதான்.
அப்போது இவர்கள்ட்ட அந்த பிரச்சனை இருக்குது. வேட்பாளர் யாருன்னே தெரியாது. சின்னமே இன்னும் வரல. அப்போ நீங்கள் எப்படி ஜெயிச்சு ஆட்சி பிடிக்க முடியும்? அது அவர்களுக்கும் தெரியும். வெளியே உருட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு 12% 15% வாங்குறாருன்னா, விஜய் அதை பெரிதாக மதிக்க மாட்டார். நான் இதுக்கு ஏன் காரணம் சொல்கிறேன். கமல்ஹாசனுக்கு எடுத்தோன்னே 4% கிடச்சிச்சிங்க. அந்த 4% இன்னை வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கிடைக்கல. 30 வருஷமா கட்சி நடத்துகிறாங்க. இடதுசாரிகளுக்கு இன்றைக்கும் கிடைக்கல. 2%க்கு தடுமாறிட்டு இருக்கிறாங்க. அப்போ எடுத்தோடனே 4% கிடைச்சதை கமல்ஹாசன் மதிச்சாரா? பிக் பாஸ் போயிட்டார். படம் நடிக்க போயிட்டார். எப்போவாவது வருவார். நடந்ததா இல்லையா? கேட்டால் நான் பார்ட் டைம் அரசியல்வாதினார். ஜனங்க பார்த்தாங்க. பார்ட் டைம் தானே, பார்ட் டைமாகவே இருக்குன்னு ஆக்கி விட்டாங்க. நீங்கள் ஜனங்கள்ட்ட என்ன சொல்கிறீங்கன்னா ஜனங்க அதை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க திருப்பி. இப்போ விஜய் 12% வாங்கிட்டாரு. விஜய் அந்த 12% மதிப்பாரா? சீமான்ட்ட கேட்டிங்கன்னா அதோடைய வேல்யூ தெரியும். 8 வருஷமா 10 வருஷமா கரடியாக கத்துறேன், இப்போ தான் 8% வந்துக்கிறேன் அப்படின்வாப்புல. ஆனால் இவருக்கு எடுத்தவுடனே 10% வருதுன்னா சினிமா ஃபேமில் தான் வந்துச்சுன்றத அவர் அதுக்கான உழைப்பையும் செலுத்தலை அவர். அப்போ அதுக்கு மேலே அவருக்கு மரியாதை இருக்காது. போயா இதோட 29 அது கூட எம்பிஏ சீட் தானே. அப்போ 31 தான் நான் மறுபடியும் முதலமைச்சர் ஆகும்னா சரி ரைட்டு. அந்த இவனை கூப்பிடுவான், நெல்சனை கூப்பிடு. அட்லி நல்லா எடுக்கிறாப்புல. அட்லி தானே இந்திக்கே போயிட்டு கலக்கிட்டாப்புல. அவர் கூப்பிடு கதை கேட்கலாம் அப்படின்னு படம் நடிக்க போயிடுவார். ஏன்னா நான் இப்போ சொன்னேன்ல, இந்த 2 தலைவர்கள் இந்த 8 மாத காலத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த 8 மாதம் தான் இருக்குன்ற பீரியட்லேயே ஒரு சும்மா உட்காந்துட்டு இருக்காரு. பரபரப்பாக இயங்க வேண்டிய நேரத்துலையே வீட்டு விட்டு வெளியே வரல. இது வரைக்கும் கேட்டால் செப்டம்பரில் வருவாருன்றாங்க. அதுலேருந்து 6 மாதம் அப்படியே போவாராம். 10% அப்படியே அள்ளிட்டு வந்துடுவாராம். ஒருத்தன் 8-10 வருஷமாக கட்சி நடத்தியா 8% இப்போ தான் வந்துக்குது. இவர் போனவுடனே 6 மாதத்துலேயே அப்படியே சொல்லின் செல்வர் அப்படியே அரசியல் அப்படியே குளிஞ்சி கத்த கட்டி 10% தூக்கிடும். ஏற்கனவே 25% இருக்குதான். 10% தூக்கின்னு வருவாராம். எம்ஜிஆர் மாதிரி ஜெயிச்சிருவாராம். இப்படியெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நடைமுறை என்ன? நீங்கள் அன்னைக்கு செப்டம்பர் 25 பேசுறதுக்கே உங்களுக்கு சிக்கல் வரும். ஏன்னா நீங்கள் எங்கேயுமே ட்ரைனிங் எடுக்கல. ஃபஸ்ட் டைம் ஆர்ப்பாட்டம் வராரு, பயங்கரம். என் தலைவன் வந்துடுவான், பொதுமக்களை யார் பாதுகாக்கிறது? இப்படிலாம் கேட்டாங்களா இல்லையா? தலைவன் வந்தான், 1,00,000 பேர், ஒரு 50,000 பேர் சேர்ந்துருந்தா கூட அந்த இடமே கதி கலங்கியிருக்கும். 10,000 பேர் தலைவனுக்கு மூட விட்டு மனப்பாடம் பண்ணலாம் மறந்து போய் 2 நிமிஷம் 18 செகண்ட் பேசிட்டு போயிட்டாங்க. நடந்துச்சா இல்லையா? நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் அப்படி இப்படி சென்னையிலே எங்களுக்கு 10 லட்சம் தொண்டர் இருக்காங்க. நாங்கள் அதில் ஒரு 50,000 பேர். இதுதாங்க இது. நீங்கள் கூட்டம் நடத்துறீங்க, ஃபஸ்ட் டைம் ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடத்துறீங்கன்னா ஒரு 50,000 பேர் 1,00,000 பேரை திரட்டினீங்கன்னா மிரண்டுருவாங்க. கேட்டால் போலீஸ் தடுத்துச்சான். 50,000 பேர் வரட்டுமே, போலீஸ் எப்படி தடுக்குதுன்னு பார்க்கலாம். நீ 5,000 பேர் வந்தால் தடுக்க தான் செய்வான். தடியடி கூட நடத்துவாங்க, ஓடு அப்படின்வாங்க. இதே ஒரு 50,000 பேர் வந்தால் பேரிகார்டை நகர்த்தி என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி டிராஃபிக் க்ளோஸ் பண்ணி இந்த வேலைலாம் பண்ணுவாங்க. இது இயற்கை. முடியல அவங்களால, அப்புறம் எப்படி நடக்கும்? அதனால் இவர் 12% கிடைச்சோம் என்ன பண்ணுவார்னா விட்டுட்டு சினிமா நடிக்க போயிடுவார். அந்த கோபம் தான் சீமானுக்கு. நீ நீயும் தள்ளி படுக்க மாட்டேங்கிற, தானும் அனுபவிக்க மாட்டேங்கிற. இந்த வைக்க போறல நாயின்னு சொல்லுவாங்க தெரியுமா? வைக்க போற மேலே போய் படுத்துக்கும். மாடு கீடு சாப்பிட வந்தால் இறங்கி கொலைச்சி துரத்தி விட்டுரும். மறுபடியும் போய் வைக்க பொருளை படுத்துக்கும். வைக்க பொருளை நாயினுவாங்க, அதுவும் சாப்பிடாது. சாப்பிட வர மாடியும் துரத்தி விட்டுரும். அந்த கதை தான். ஆனால் எப்படி விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, சீமான் அவர்கள் ஸ்டாலினை சந்தித்த பிறகுதான் விஜய் அவர்களை கடுமையாக விமர்சிக்கிறார். இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகுதான் வருது அப்படின்னு. இந்த மீடியாக்கள் உருட்டுற உருட்டு இருக்குல்ல, அந்த உருட்டுலாம் பெரு உருட்டு. நம்ம ஆளுங்களும் எப்படி ஆயிட்டாங்கன்னா 10 பேர் திமின்னு இப்படி ஓடுவோம், இவனும் சேர்ந்து ஓடுவோம். ஏன்டா ஓடுறான்? அந்த அவங்களாம் ஓடுறாங்க. மறுபடியும் ஒரு 10 பேர் இப்படி ஓடுவோம், மறுபடியும் இப்படி ஓடுவோம். என்ன கேட்டால் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன். ஏன் ஓடுறேன்னு கேட்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி கொஞ்ச நாள் உருட்டினா ஞாபகம் இருக்குதா? விசிகா சிபிஎம்முக்கு ரத்தன கம்பளம் வைத்து அழைக்கிறார் அப்படின்னு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உருட்டுச்சு. உடனே அவர் சண்முகம், நாங்கள் நிராகரிக்கிறோம், நாங்கள் வரவில்லை. முத்தரசன், எங்கள்கிட்ட எப்படி கெஞ்சுவீங்க? நாங்கள் பாஜக நாங்கள் வரமாட்டோம், நிராகரிக்கிறோம், இப்படிலாம் உருட்டுனாங்க. ஆக்சுவலி நடந்ததுன்னா அவர் பேசுனது, உங்கள் கட்சியில் திமுகவில் கூட்டணி கட்சியில் அவ்வளோ கேவலமாக நடத்துகிறாங்க, உங்களை என்னங்க இப்படி நடத்துகிறாங்க? ஆனால் நாங்கள் எங்கள் கூட்டணிக்கு வர்ற கட்சிகளை ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்றிருக்கிறோம், அப்படி தான் நாங்கள் நடத்துவோன்னாரு. இதுக்கு இவங்களை கூப்பிட்டதா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உருட்டுச்சு. ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்கிறோம், சிபிஎம்மும் இவங்களும் வாங்க அப்படின்னு. அதை உடனே நம்ப ஆரம்பித்தாங்க. அந்த தலைவர்களே வாட்ஸ்அப் தகவல்களை நம்புகிறாங்க. அதை நம்பிட்டு என்ன கேட்கணும், ஏன்பா என்ன பேசினாரு காமி பார்த்துட்டு நம்மளை கூப்பிட்ட மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். வாட்ஸ்அப்பில் வர தகவல்கள்
இந்த கார்டு இதை பார்த்துட்டு நாங்கள் வரவில்லை நிராகரிக்கணும். அப்புறம் அவரை கேட்டால் நாங்கள் எங்க அவங்கள கூப்பிட்டோம், நாங்கள் அவங்கள கூப்பிடவே இல்லை, அது எப்படிங்க கூட முடியும்னு. இன்னொன்று இவங்களுக்கே ஒரு நாலேஜ் வேணும்ல, பாஜக கூட்டணியில் எப்படி அவர் கூப்பிடுவார். இந்த மாதிரி ஒரு உருட்டு தான் சீமான் வந்து டிஎம்கே பார்த்த உடனே இது எல்லாமே நரேட்டிவ் தான். அந்த கூட்டத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் இது திட்டுறாருல, அதுக்கு முன்னாடி அவர் என்ன பேசியிருப்பாருன்னா கலைஞரை வச்சு செஞ்சிருப்பார். அந்த உண்ணாவிரதத்தை செய்யின்னு செஞ்சிருப்பார். அப்போ அவ்வளோ திட்டுறாரு, திமுக காசு வாங்க திட்ட முடியுமா? ஆனால் இதை கட் பண்ணிட்டு இதை மட்டும் எடுத்து போட்டுட்டு திமுக காசு வாங்கணும்னா டிவிக்கவே திட்டுறாருன்னு. நான் சொன்ன கோபம் இந்த கோபம் தான். ஒவ்வொரு தடையும் வர்றீங்க, சரி நீங்களாவது வாழையா, நான் கூட இருக்கிறேன்னா நீயும் வாழாமல் லாஸ்ட்டில் அது டிஎம்கேக்கோ ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வழியாக போட்டு எனக்கு வர்ற ஓட்டையும் கெடுத்து விட்டு போகிறேன் அப்படின்ற கோபம் தான் அவருக்கு இந்த மாதிரி பேச வைக்கும். ஆனால் சிலர் சொல்கிறாங்க விஜயை எதிர்த்து வீடியோ போட்டால் 2 லட்ச ரூபா, ஒரு வீடியோவுக்கு 2 லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இது எப்படி சார்? அவர்கள் எப்போதுமே இந்த ஜான் ஆரோக்கியசாமி ஒரு டீம் வச்சுருக்காரு. அந்த டீம் வந்து சிலர் கையில் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி பேசுகிறவர்கள் அதோடு சேர்ந்தவங்க. அவர்களுக்கு சீமான்ன்றது வந்து மும்முனை போட்டி தான், 4 முனை போட்டி இல்லை அப்படின்னா அவங்க கேட்குறாங்க, நானும் தானேங்க இதில் இருக்கேன், எப்படிங்க சொல்லுவீங்கன்னு கேட்டால் நீ ஜெயிக்க போகிற, நீ ஜெயிக்கல அப்புறம் எப்படி நான் சொல்லுவேன்னு. நான் கேட்குறேன், மும்முனை போட்டியில் ஒருத்தர் தானே ஜெயிப்பார், ஆமாம், மீதி 2 பேர் தோத்தனை போவாங்க. அப்போ ஒரு முனை போட்டின்னு சொல்லிட்டு போவோம். ஓட்டப்பந்தயம் நடக்குது, 10 பேர் ஓடினாங்க, ஒருத்தர் ஓடினார், ஒருத்தரே ஜெயிச்சார் அப்படின்னா ஏங்க 10 பேர் ஓடினாங்க, நான் 10 பேரும் தோத்துட்டாங்கல்ல, ஒருத்தர் தானே ஜெயிச்சாரு, நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னா 4 முனை போட்டினா சொல்கிற காரணம் என்ன, சீமான் ஜெயிக்கல அதனால மும்முனை போட்டின்னுவேன். இப்போ மற்ற 2 பேரும் ஜெயிக்காமல் போனால் அவங்களையும் சேர்த்து தானே சொல்லணும், அப்போ ஒரு முனை போட்டின்னு தானே சொல்லணும். என்னன்னா கோபம் ஏதாவது ஒரு வகையில் வன்மத்தை தீர்த்துக்கிறது. ஆனால் அவங்களுக்கு தான் இவர் குரல் கொடுத்துட்டு இருப்பார். அதனால் இது எல்லாமே அப்பப்போ ஏதாவது போட்டு உருட்டுறது. அந்த டீம் தான் விஜய் பயங்கரமாக வரப்போகிறாரு, விஜய் சாதிக்க போகிறான்னு சொல்கிறாங்க. நமக்கு விஜய் மேலே கோபம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் பேசணும்ல, இந்த விஷயங்கள்ல ஏதாவது இருக்கா, கீழே வரைக்கும் பார்ட்டி போயிருக்கா, 234 தொகுதிக்கும் தனியாக நிற்கிறீங்கன்னா வேட்பாளர் யார் இருக்கா, எந்த வித ஏற்பாடும் இல்லை. தேர்தலில் இவங்களை சந்திக்கிறதுக்கான ஒரு தயார் நிலை இருக்கணும்ல. ஏன்னா இவங்க கரகண்டவங்க. ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணுறீங்கன்னா இவங்க போய் அதிகாரிகிட்ட கொடுக்குறான்னா இவங்க ஆளுங்கட்சியாக இருப்பாங்க. அந்த அதிகாரி அந்த கீழே இருக்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஏதாவது இருப்பார். இவங்க போய் நின்னாலே அவர் பயப்படுவார். இப்போ சின்ன தப்பு இருந்தால் கூட இருக்குது நான் பார்த்துக்கிறேன் போங்க அப்படின்னுவார். அவங்க என்ன நாங்கள் தான் அடுத்த ஆட்சிக்கு வர போகிறோம், என்ன இருந்தால் என்ன மாற்ற மாட்டியா, இல்லை இல்லை சொன்னேன் நான் பார்த்துக்கிறேன். இவங்க போனால் எல்லாம் சின்ன சின்ன பசங்க போய் நிற்பாங்க. இதில் மாவா மூவா, இல்லை சார் மூ தான், மா மாதிரி இது, நீ எதுக்கும் போய் கெசட்டடில் போய் இது மா தான் அப்படின்னு ஒரு சைன் வாங்கி ஒரு சாப்பா குத்தி வாங்கிட்டு போ. இப்படி 4 தடவை அலைய வச்சா வேட்புமனு தாக்கல் முடிச்சிடும். வேட்புமனு தாக்கல் பரிசீலனை இருக்குல்ல, அதில் ஏஜென்ட்டுங்க உட்காருவாங்க. அதில் சின்ன சின்ன தப்பு இருந்தால் ஏய் தெரியாதா எங்களுக்கு, நீ பண்ணலாம் முடியாது பண்ணு, இதெல்லாம் பண்ணாதீங்க சார் அப்படி இப்படின்னு சண்டை போடுவாங்க. இவர்களுக்கு அந்த அனுபவமே இருக்காது, ஈஸியாக தட்டி விடுவாங்க. பல இடங்களில் வேட்புமனு தாக்கல் நிராகரிக்கவைகள்லாம் செய்வாங்க. வேட்புமனு தாக்கல் செய்கிறது ஒரு கலை. அதுக்குன்னு இப்போ டிஎம்கேல ஏடிஎம்கேல ஆட்கள் இருப்பாங்க. இந்த தொகுதிக்குன்னா அவர் நிற்க போகிற வேட்பாளரை இவர் உட்காந்து எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவார். இது இவர்களுக்கு என்ன தெரியும்? அப்போ ஏதோ ஒரு வருமான வரி கட்டாத நீங்கள் தவற விட்டுருவீங்க, அதை தூக்கி காமிச்சு நிராகரித்து விட்ருவாங்க. இது மாதிரி பல வகையில் நீங்கள் தேர்தல் நடத்தும் போது பூத்து போடுறது இருக்குல்ல, தேர்தல் அலுவலகம், அதுக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுக்காது, இல்லாட்டி தொல்லை கொடுப்பாங்க, அதை மீறி நடத்தணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஒரு டியூப்லைட்டு தெருவில் 4 டியூப்லைட் எரியலைன்னா என்ன செய்யணும்னா, நீயே ஏறி உன் காசில் டியூப்லைட்டை மாட்டுனா ஏறி சாக்கெட் செத்து பண்ண அவன் பொறுப்பு. மேலே ஏறினா திருடுறதுக்கு ஏறினான்னு பிடிச்சி போலீஸில் கவர்மெண்ட்டு அந்த அதிகாரியை ஒப்படைச்ச யார் பொறுப்பு? இந்த அடிப்படை நாலேஜ் கூட இல்லை. 4 டியூப்லைட் எரியலைன்னா மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கணும். அப்படி கையெழுத்து வாங்கும்போது என்னப்பா யார் நீங்கள், நம்ம தாவேக்கால இருக்கோங்க, நம்ம தெருவில் டியூப்லைட் எரியல, அதுதான் கையெழுத்து இயக்கம் வாங்குகிறோம். அப்படியா நல்ல தம்பிங்களா, நான் கூட பார்த்தப்பா விழுந்துட்டோம்ப்பா, கையெழுத்து வாங்கிக்க பயமா கையெழுத்து போடுமா, தம்பிங்க புதுசாக தாவேக்காவான் அது. அப்போ இவனுக்கும் அது ட்ரைனிங் ஆகும். பொதுமக்கள் எல்லார்ட்டையும் தம்பி போனால் நாளைக்கு தண்ணி பிடிக்கிற இடத்துக்கு போனான்னா அப்படி பார்ப்பாங்க, அவர் தான் டியூப்லைட்டு போட்டார்ல, அப்படி தான் அப்படி பழக்கம் ஆகும். அங்கே அதிகாரிகிட்ட போனால் போ அங்கே போய் ஜேஇ பாரு, ஜேஇ பார்த்து தான் சார் நீ தான் இது பண்ணுமா. அப்போ அங்கே சண்டை போகிறது எப்படின்னு தெரியும், நிர்வாகம் என்னன்னு தெரியும். இப்படி தான் ஒருத்தர் கேடராக உருவாக முடியும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, டியூப்லைட் இல்லைன்னா தலியூர் சொன்ன மாதிரி டியூப்லைட் நீயே வாங்கி மாட்டு, சாக்கெட் செத்து போவோம். 2-3 பேர் யாருனானா இல்லையா டிரான்ஸ்ஃபார்மரில்.
இது தப்பான வழிகாட்டுதலா இல்லையா? ம். இதுதான் இவர்கள்ட்ட பிரச்சனைன்றேன். அப்போ நீங்க இந்த அரசியலை சந்திக்கிறதுல அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதான் விஷயம். ஏன்னா இப்ப நான் சொல்றது வந்து நடைமுறையில இருக்கிற சிக்கல். இவர்கள் இந்த விஷயங்கள்லாம் நீங்க கலைஞ்சீங்கன்னா, நீங்களும் ஒரு பெரிய இது போகும்ன்னு சொல்றோம். இல்ல, இல்ல. ம். எது சொன்னாலும் தலைவன் 26ல தலைவன். ம். அவ்வளோதான். எப்படியா? தலைவன் நம்பு போ. அவ்வளோதான். ஏங்க அந்த மாவட்டத்தில தலைவன் நம்பு. இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால அவரு இன்னொன்னு நான் சொல்ட்டேன்ல, தனியா எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது. ஆமா சார். அப்புறம் நீங்க எங்க ஜெயிக்கிறது? பாவம் ரொம்ப நொந்து நூலாக போறாங்க. தலைவன் இப்பவே கதை கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அவருக்கு இன்னும் நடிக்க போயிடுவாரு. உங்க நேரத்துக்கும் உங்க பதிலுக்கும் ரொம்ப நன்றி சார்.